ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடே அப்படின்னுட்டு ஏதோ விதவிதமாக நான்வெஜ் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் நினச்சிங்க. அதுதான் இல்லை. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஏன்னா பிள்ளைங்க 2 பேருமே இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பையனுக்கு மட்டும் இந்த சேமியா பிரியாணி போட்டு கொடுத்துட்டா போதும், அவன் எழுந்து சாப்பிட்டு வந்துடுவான். நம்மளுக்குலாம் அந்த காலத்தில் அம்மா வந்து சேமியா செஞ்சு கொடுக்கும்போது வெறும் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தான் தாளித்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அதில் விதவிதமாக ஸ்பைசியான மசாலாஸ்லாம் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் எப்பயுமே சேமியா செய்யும்போது கொஞ்சமாக மேகி மசாலா சேர்த்துக்குவேன். அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என் பையனுமே விரும்பி சாப்பிடுவான். எனக்கு எப்பயுமே அணில் சேமியா தாங்க ஃபேவரெட். ஏன்னா அது வந்து நல்ல பொல பொலன்னு உதிரியாக வரும், சீக்கிரமே வெந்து வந்துடும். அப்படியே கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சாக்கோ பட்டர் தான் தடவ போகிறேன். எனக்கு உடனே என்னோடய ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த காலத்தில் அம்மாட்ட அழுது உருண்டு பிறண்டு 50 பைசா ₹1 வாங்கிட்டு போவோம். பட் ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை பார்த்தீங்களா? உங்களுக்கும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சேமியா வந்து நல்ல பொல பொலன்னு உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே லஞ்ச் பாக்ஸில் போட்டு மேலே கொஞ்சமாக நெய்யும் சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டா பையன் சாப்பிட்டு வந்துடுவான். ஓதிட்டு போ சைப்பு. என்ன ஓதணும்? உங்கள் குழந்தைங்களும் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.